Sir Satyanathan from Veltech TBI, convener IAC. Today he is coming for mentoring our institute. He is going to interact with our IAC members. First activity is IPR activity. Dr. Maheshwari is the in charge for IPR activity. She is going to clear this doubt with our mentor Satyanathan sir from Veltech TBI. Madam, you can start. Can you explain the design pattern? How to create design pattern? Design patterns difference. என்னன்னா இப்போ உங்களுக்கு டிசைன் பண்ணணும்னு சொல்லி இல்லாட்டினா ரெகுலராக உங்களுக்கு உடனே பேட்டர்ன் ஃப்ரேம் பண்ணுறதுனால அது டிஃப்ரெண்ட் கேட்டகரி தான். பட் பேசிக் லெவலில் இப்போ நீங்கள் வந்து ஏஐசிடி என்ன ஒரு அப்ரோச் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஏஐசிடி பார்த்தீங்கன்னா ஐபிஆர் அப்படின்னு ஐபி அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி ஏஐசிடியில் ஒரு செல் இருக்குது. அவங்க வந்து எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயுமே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஃப்ரேம் அப் பண்ணுங்க. ஐபி செல் அப்படின்னு சொல்லி ஐபி செல் ஐபிஆர் செல் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு செல்லாகவே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுதான் வந்து ஏஐசிடி அண்ட் எம்ஐசியோட நார்ம்ஸ். ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் அவங்களுடைய ப்ராஜெக்டை பேட்டர்ண்டாக கொண்டு வரதுக்கு நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். அதை நீங்கள் வந்து ஸ்கூட்டனைஸ் பண்ணுறதுக்கு அந்த செல் மூலிமா நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க முடியும். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் ஐபி செல்லில் நீங்கள் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணால் உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் ஐபி செல்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மேண்டேட் ஈவெண்ட்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸை பேட்டர்ண்டாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி கொண்டு சொல்ல முடியும். ஒரு அவேர்னஸும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ஃபேக்கல்ட்டிக்கும் சரி அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை அதாவது இன்னோவேட்டிவ் ஐடியா உள்ள ப்ராஜெக்ட்ஸை பேட்டர்ன்டபுளாக கமர்ஷியபிளாக கொண்டு வரலாம். மினிமம் வயபிள் ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வர வந்து அதை வந்து பேட்டர்னபுளாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணணும். அப்போ வந்து அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாவுக்கு தான் எந்த ஒரு ஸ்டார்ட் அப் கிராண்ட்டுமே சரி இல்லாட்டினா அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபண்ட்ஸுமே வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ண பாசிபிலிட்டிஸ் சீக்கிரமாகவே கிடைக்கும். இல்லை இப்போ வந்து நம்ம கிராண்ட்டு இதெல்லாம் வாங்கின பிறகு நம்ம ஃபைனலாக பேட்டர்ன் பண்ணுவோமா இல்லை பேட்டர்ன் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இது பண்ணுறது? அதாவது நீங்கள் ஃபினான்ஷியல் வைஸ் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அதாவது இன்னோவேட்டிவ் ஐடியா டு ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணணும். அவன் மோட்டிவேட் பண்ணி அவன் ப்ராடக்டாக டெவலப் பண்ணிட்டான் அப்படின்னாலே மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னால தெரிஞ்சாலே பேட்டன்டபிளாக கொண்டு வந்துருங்க. பேட்டன் பண்ண டிராஃப்டிங் பண்ணிடுங்க. அது நீங்கள் பேட்டன்டபிள் டிராஃப்டிங்க்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த அந்த ப்ராசஸ் வந்து எப்படியும் ஒரு 1 year 1.5 yearsல உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். பாசிபிலிட்டி பேட்டன்டபிள் பண்ண முடியுது கமர்ஷியபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கமர்ஷியபிள் வயபிள் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் வந்து அதை நீங்கள் எந்த ஒரு கிராண்ட்டுக்கும் இல்லை எந்த ஒரு ஸ்பான்சர்ட் ஏஜென்சிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராசஸோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாராவது இப்போ IEEE மெக்கானிக்கெலாம் ப்ராடக்ட் லெவல் போவாங்க. CSE அப்படின்னா ப்ராசஸ் லெவல் தான் இருப்பாங்க. ப்ராசஸ் கூட பண்ண முடியும். ப்ராசஸோ ப்ராடக்ட்டோ ஈவன் நல்ல இன்னோவேட்டிவ் ஐடியாவோடது இருந்துச்சு அப்படின்னா அதை பேட்டன்டபிளாக கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபண்டட் ஏஜென்சிஸ்க்கு அனுப்புறதுக்கு ஈவன் மோர் ஈஸியாக இருக்கும். கிடைக்கவும் செய்யும். ஈஸியாக ஆக்சபிள் கிராண்ட்டும் கிடைக்கும். ஸோ ஏஐசிடி அதனால தான்